இந்த கிரேட் இன்வெகேஷன் காண்டி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் மதர் பிராணிக் ஹீலிங் சென்டர் சார்பாக அன்போடு வெல்கம் பண்றோம். நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம், மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To our Grandmaster Chokoshi, to Mahaguru Shimariling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Helper. Thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பாரிட்டி மெடிடேஷன் செகண்ட் வீக் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம ரெண்டு விஷயம் வந்து செய்ய போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறால இருக்கக்கூடிய பணம் சம்மந்தமாக நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய வேண்டாத விஷயத்தை எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ கிளென்ஸ் பண்ணாமல் நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கப்பு வந்து ஒரு காஃபி ஒரு கப்பில் வந்து காஃபி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த கப்பு வந்து க்ளீனாக வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊற்றுற காஃபி வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். நம்ம வந்து வழமைக்காண்டி நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வோம்னா பண்ணுவோம். பட் நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யாதுன்னா முழுமையாக நடக்காது. ஸோ நம்ம இன்னைக்கு இதை எப்படி கிளென்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மந்த்ராஸ் வச்சு பியூரிஃபை வந்து பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மந்த்ராஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மந்த்ராவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓம் மந்த்ரா சொல்லும் போது நம்மளுடைய ஆறால பணம் சம்பந்தமாக நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய வேண்டாத எனர்ஜி எல்லாத்தையும் நம்மளுடைய நம்மளுடைய சக்ராஸ்ல இருந்து நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ரெண்டாவது மந்த்ரா வந்து ஓம் நமச்சிவாயா மந்த்ரா. இந்த மந்த்ராவுடைய தன்மை என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அது வந்து நல்லா வந்து என்ன செய்யும்னா கிளென்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இது சொல்லும் போது நம்மளுக்குள்ள டீப் ரூட்டனாக இருக்கும் இல்லையா. சில சமயம் சைல்டுஹுட் டேஸ்லேருந்தே சில விஷயங்கள் என்ன செஞ்சுருப்போம்னா கேட்டிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்டக்க எதுக்காவது பணம் வந்து கேட்டிருப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பணம் என்ன மரத்தில் காய்க்குதுன்னு நினச்சியா அப்படிம்பாங்க. பணம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இந்த வேர்டெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பதிஞ்ச ஒரு விஷயம் வந்து பணம்னா கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த எனர்ஜி வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு பணம் வந்து பிளாக் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம்னா கிளென்ஸ் பண்ண போறோம். அப்போ ஓம் நமச்சிவாயா மந்த்ரா சொல்லும் போது நம்ம ஜஸ்ட் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய பணம் சம்பந்தமான நெகட்டிவான எனர்ஜிஸை நான் ரிலீஸ் பண்ண பெர்மிட் பண்றேன். ஸோ நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம எந்த எனர்ஜியும் நம்மளை விட்டு போகாது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா கிளென்ஸ் பண்றோம். அடுத்து வந்து கிரேட் இன்வெகேஷனுடைய ரெண்டாவது பேராகிராஃப்க்கு டோரகோம் சராதரியன் அவங்களுடைய விஷுவல் இமேஜினேஷன் டெக்னிக்கை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணம் சம்பந்தமா நம்ம கிட்டக்க வந்து நிறைய பேர்கிட்டக்க நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பேசியிருப்போம், தப்பா பேசியிருப்போம். பணத்தை பத்தி பணம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணம் இல்லை, இந்த மாதிரி வீட்டில் ஒன்று புலம்பியிருப்போம். இல்லைன்னா வெளிநபர்கள் கிட்டக்க நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பேசியிருப்போம். அதை வந்து ஆறால இருந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா கிளீன் பண்ண சொல்றாங்க. அப்போ கிரேட் இன்வெகேஷனுடைய ரெண்டாவது பேராகிராஃப்க்கு நம்ம அதை தான் என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். அடுத்து அவங்க வேற என்ன கிளென்ஸ் பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அது சம்பந்தமா நம்மளுக்குள்ள சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம என்ன பேசுறோமோ அந்த விஷயம் தானே நடக்கும் இல்லையா. அப்போ பணத்துக்காண்டி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ நீங்க கஷ்டப்பட்ட அந்த ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது சம்பந்தமா ஏற்பட்ட பாதிப்பு அதை எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஆறால இருந்து கிளீன் பண்ண சொல்றாங்க. அப்ப இதுலயும் வந்து அவங்க ரெண்டு ஸ்டெப் வந்து கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு கிளென்சிங்கும், அடுத்தாப்புல டீப் ரூட்டனா இருக்கக்கூடிய விஷயங்களை கிளென்ஸ் பண்றதுக்கு சொல்றாங்க. அப்ப இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம்னா கிளென்ஸ் பண்றோம். கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது பேராகிராஃப்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோல் எனர்ஜியை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா கேட்க போறோம். நம்மளுக்கு மேல ஒரு சோல் இருக்கு. ஸோ ஹையர் சோல் இருக்கு. ஹையர் சோல் கிட்டக்க நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்வோக் பண்ண போறோம். ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்யூஷன்னா இன்னர் கைடன்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பாடிஸ் இருக்கு. உடல் ரீதியான இந்த பிசிக்கல் பாடியில நம்ம தவறு பண்றோமா, இல்ல உணர்வுகள்ல நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல மனதுனால நான் தவறு பண்றேனா அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்னா இன்வோக் பண்ணி கேட்க போறோம்.
அப்படி கேட்கும்போது சோலோட எனர்ஜி உங்களுக்குள்ள வர மாதிரி பாருங்க. வரும்போது ஜஸ்ட் அதுலேயும் நீங்கள் அவேராக இருக்கும்போது அதுவே உங்களுக்கு கைடு வந்து பண்ணும். சில சமயம் நீங்கள் அடிக்கடி தவறாக பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து என்ன செய்யும்னா காட்டும். அப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடியில் நம்ம வந்து தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தவறை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்வுகள். வார்த்தையில் கரெக்டாக தான் இருப்போம், பணத்தை பற்றிலாம் ஒன்று தப்பாலாம் பேச மாட்டோம். ஆனால் நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பணத்தை கொடுக்கும்போது அப்படியே மனசு வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ பணம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வுகள். அப்போ உணர்வுகள் சம்மந்தமான ப்ராப்ளம்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம இனிமேல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும். மூணாவது விஷயம் மைண்ட்ல என்ன செய்வோம், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாதம் நான் என்ன செய்ய போகிறேன், நான் இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், ஃப்யூச்சருக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, நான் இதை எப்படி ஷார்ட் அவுட், இதெல்லாம் நான் எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன், இது மாதிரி மைண்டில் யோசிக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த சோல் எனர்ஜி வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா கைட் பண்ணும்போது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இனிமேல் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிட்டு சரியான விஷயத்த என்ன செய்யுங்கன்னா அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. பணம் எனக்கு நல்ல சர்ப்ளஸாக இருக்குது, செழிப்பாக இருக்குது, பணம் என் லைஃப்பில் வந்து நல்ல ஃப்ளோ ஆகுது, ஈஸியாக ஃப்ளோ ஆகுது, நான் ஹாப்பியாக இருக்கிறேன். இது மாதிரி அதை நம்ம தான் என்ன செய்யணும்னா மாற்றிக்கணும். இது வந்து நம்ம 3rd பேராகிராஃப்க்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். 4th பேராகிராஃப்க்கு நம்ம சோல் எனர்ஜி வந்து நம்மளை நல்லா கிளென்ஸ் பண்ணுது, ப்ளஸ் நம்மளை வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா கைடும் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டிவைன் கிட்டக்க நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கேட்குறோம். ஸோ கடவுளுடைய ஆசைகள் மூலமாக நம்மளுடைய ஆறா முழுவதும் நல்ல ப்ராஸ்பேரிட்டி எனர்ஜியால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்புறம் 5th பேராகிராஃப்க்கு ஆஸ் யூஷுவல் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் நம்ம பண்ணுவோம். ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு லக்ஷ்மி காயத்ரி மந்த்ரா சொல்லி நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நல்ல பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு மட்டும் பண்ணுறதுக்கு நமக்கு தோணாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் கூட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை வந்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்படியே கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து அப்படியே வேர்ல்டுக்காண்டி பண்ணிட்டு அப்புறம் நமக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். நாம் எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஆத்மாவுடைய உறுதிமொழியை நாம் சொல்லிக்கலாம். நான் அதுவே நான் உடல் அல்ல, நான் உணர்வுகளும் அல்ல, நான் எண்ணங்களும் அல்ல, நான் மனமும் அல்ல. மனம் ஆத்மா பயன்படுத்தும் ஒரு நுண்ணிய கருவி, நான் ஆத்மா. நான் தெய்வீக அறிவு, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி உடைய ஒரு ஆன்மீக பிறவி. நான் என்னுடைய ஆத்மாவுடன் ஒன்றிணைந்திருக்கிறேன், நான் அதுவே நான் என்னுள் இருக்கும் பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்திருக்கிறேன், நான் பர பிரம்மனின் குழந்தை, நான் பர பிரம்மனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பர பிரம்மனோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அனைவருடனும் ஒன்றிணைந்திருக்கிறேன், நான் அதுவே நான். இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி நாம அப்படியே பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த ஒளி உள்ள இறங்க இறங்க நிறைய லைட் நம்மளுக்குள்ள வர வர அப்படியே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இருள், பணம் சம்பந்தமா உங்களுடைய ஆறால இருக்கக்கூடிய இருள் எல்லாமே அப்படியே கிளென்ஸ் ஆகி மெல்ட் ஆகி அப்படியே கால் பாத சக்ரா வழியா அப்படியே பூமிக்குள்ள எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும்.
மெதுவாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணலாம். 3 தடவை நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சக்ராஸ்லேருந்து பணம் சம்பந்தமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ண நான் பெர்மிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். ஓ இப்போ நம்ம அப்படியே ஓம் நமச்சிவாயா மந்த்ரா நம்ம இப்போ அப்படியே சொல்லிக்கலாம். இப்போ சொல்லும் போது நம்மளுடைய ஆறாலிருந்து, நம்மளுடைய சக்ராஸ்லேருந்து, நம்மளுடைய சப்கான்ஷியஸில் பணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தடைகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான குவாலிட்டிஸ் எல்லாமே நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நல்ல இந்த அன்பு சக்தி நம்மளுக்குள்ள போக போக பணம் சம்பந்தமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நல்ல கிளென்ஸ் பண்ற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அப்படியே என்ன செய்யுங்கன்னா கவனிச்சு பாருங்க, பணம் பற்றி நம்ம என்ன பேசுறோம், வீட்டுல என்ன பேசுறோம், இல்ல அடுத்தவங்க கிட்டக்க நாம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க அப்படியே என்ன செய்யுங்கன்னா கவனிச்சு பாருங்க. ஸோ பணம் பற்றி தவறான வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நீங்க அப்படியே ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. பணம் இல்லை, பணம் எப்படி நான் சமாளிக்க போறேன், இந்த மந்த் நான் எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி பணம் பற்றி நெகட்டிவா பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்பட்டு பேசுறது, குழந்தைங்களுடைய எஜுகேஷன் இருக்கு, ஸோ நான் அதுக்கு நான் எப்படி பே பண்ண போறேன், லோன்ஸ்க்கு எப்படி பே பண்ண போறேன், ஸோ அதை நினைச்சு வீட்டில் வந்து நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸு, சண்டை எதுவா இருந்தாலும் அதை அப்படியே என்ன செய்யுங்கன்னா நினைச்சு பாருங்க. இல்ல அடுத்தவங்க கிட்டக்க நீங்க பணத்தை பத்தி பேசுறது, புலம்புறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆறால அப்படியே இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். இப்ப இது சம்பந்தமா நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது, ஸோ அதை அப்படியே அந்த சிச்சுவேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஜஸ்ட் நினைச்சு பார்க்கலாம். இப்ப இந்த லவ் எனர்ஜியானது அந்த வருத்தம், அந்த காயம் எல்லாத்தையும் நல்ல கிளென்ஸ் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப அப்படியே அலோ பண்ணலாம். ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல இருந்தது அப்படின்னா அது எல்லாமே லவ் எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. அது நம்மளுடைய மென்டல் பாடியிலிருந்து அப்படியே நல்ல கிளென்ஸ் ஆகுது. நம்ம அப்படி திரும்ப திரும்ப நினைக்கிறோம்ல, நான் அன்னைக்கு நான் அப்படி கஷ்டப்பட்டேன், நான் அன்னைக்கு இப்படியான, இது எல்லாமே நம்மளுடைய மென்டல் பாடியில இருக்கு. அது எல்லாமே அப்படியே கிளென்ஸ் ஆகுற மாதிரி பாருங்க.
இப்ப அப்படியே நம்மளுடைய உணர்வுகள்ல பணம் பற்றிய கசப்பான உணர்வு ஒருவேளை நம்மளுடைய சப்கான்சியஸ்ல கூட இருக்கலாம். நம்ம என்னைக்கோ ஒரு கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அது இன்னும் கூட அந்த பாதிப்பு வந்து என்ன செய்யலாம்னா இருக்கலாம். இல்ல பணம் சம்பந்தமா பொறாமை கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரொம்ப நல்லா ரிச்சா இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அங்கலாப்பா, எப்படி இவங்கெல்லாம் இப்படி செலவு பண்றாங்க, இவங்களுக்கு மட்டும் ஏது இவ்வளோ பணம். ஸோ அது மாதிரி நினைக்கிறது, வருத்தப்படுறது, பேசுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் உடம்புல இருக்கும். அது எல்லாமே எனக்கு கிளென்ஸ் ஆகட்டும், எனக்கு அது வேண்டாம். ஸோ அது அப்படியே நல்லா கிளென்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே பாருங்க. இப்போ நம்மளுடைய எனர்ஜி பாடி, ஸோ அதில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகட்டும். அது சம்பந்தமா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா கூட அது அப்படியே கிளென்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பாருங்க. இப்ப வார்த்தைகள், ஸோ நம்மளுடைய வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கரெக்ஷன்ஸ் ஆகிற மாதிரி நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்குள்ளேயும் லவ் எனர்ஜி ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய வாய்ஸ் பாக்ஸ்க்குள்ள நிறைய லவ் எனர்ஜி உள்ள போற மாதிரி, நம்மளுடைய பிரெயின்குள்ள நிறைய லவ் எனர்ஜி ஊடுருவி செல்கிறது. ஸோ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல இப்ப வேரூன்றி இறங்குகிறது. இப்ப அது அப்படியே டிவைனோடைய வில் சக்தி நம்மளுக்குள்ள அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்ப நம்மளுடைய சோல், ஹையர் சோலோட நம்மளுக்கு தொடர்பு ஏற்படுற மாதிரி, இல்ல உங்களுக்கு பிடிச்ச குருவோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுற மாதிரி நீங்க உருவகப்படுத்திக்கோங்க. குருவோட எனர்ஜி உங்க மேல நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்ப அவங்க உங்களுக்கு காட்டி கொடுக்குறாங்க, உங்களுக்குள்ளதான் பிரச்சனையா இல்ல நிஜமாலே வெளியில பிரச்சனையா, பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி அழகா உங்களுக்கு கைட் பண்றாங்க. நீங்க மனசுல யோசிக்கிறனாலதான் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குதா, இல்ல உங்களுடைய உணர்வுகள் தான் காரணமா, இல்ல வீட்டுல அடிக்கடி இது சம்பந்தமா பேசுறீங்களா, இது மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்யூஷன், இன்னர் கைடன்ஸ் நம்மளுக்கு அழகா கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அது சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் எனர்ஜி, ஒரீஸ், ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு மென்டல் பாடியில இருக்கும், ஒரீஸ் வந்து உங்களுடைய உணர்வுகள் உடம்புல அது சம்பந்தமா கவலை இருக்கும், பிசிக்கல் பாடியில அது சம்பந்தமா நீங்க அப்படியே பேசுவீங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டா குருவோடைய எனர்ஜினால உங்களுடைய எல்லா பாடிஸும் நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. From the center which we call the human race, like the plan of love and light your coat and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நம்மளுடைய ஆறா முழுவதும் நல்ல ப்ராஸ்பாரிட்டி எனர்ஜியால நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. இப்ப பணம், இப்ப அதே பணத்தை நீங்க பாக்குறீங்க, பணத்தை வந்து நல்லா பிளஸ் பண்றீங்க. உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய பணத்துக்கு நிறைய நன்றி சொல்றீங்க, நிறைய பிளஸ் பண்றீங்க. எனக்கு இன்னைக்கு இந்த பணம் கிடைச்சதுக்கு நிறைய நிறைய நன்றிகள் நான் சொல்றேன். ஒருவேளை இந்த பணத்தை வந்து நீங்க வந்து செலவு பண்றீங்க, செலவு பண்ணும்போது நிறைய நன்றி சொல்லி கொடுங்க. இன்னைக்கு இந்த பணம் மூலமா தான் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்றேன். ஸோ இந்த பணத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த பணம் எனக்கு மென்மேலும் மென்மேலும் எனக்கு பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குனாலும் கொடுங்க. அந்த பணத்தை நல்லா பிளஸ் பண்ணி கொடுங்க. உங்க கைக்கு வரக்கூடிய பணத்தை நல்லா பிளஸ் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ நம்மளுடைய வழமைக்கு உண்டான எனர்ஜி நல்ல பெருகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆறா முழுவதும் நம்மளுடைய மென்டல் பாடி, நம்மளுடைய எமோஷனல் பாடி, நம்மளுடைய எத்ரிக் பிசிக்கல் பாடி எல்லாமே அப்படியே நல்ல கோல்டன் பிராணாவால அப்படியே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நல்லா உருவகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இனி வீட்டில் இதே விஷயம் நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்றோம், அது எல்லாத்தையும் ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்கோங்க.
பணத்துக்கு நிறைய நன்றி சொல்றோம். பணத்தை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. நன்றி பிரார்த்தனை சொல்லிக்கலாம். To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessing. To our Guru, Grandmaster Chavakoshvi, to Mahaguru Shimanile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே